எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சேமியா பால் பாயசம் பண்ண போறேன். 15 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். வாங்க வீடியோல பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்காங்க. அப்புறமா அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் வறுத்து அதை நம்ம இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் அதே நெய்யில் நம்ம தேவைக்கான சேமியான்னு 1 கிராம் சேமியா வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டு வறுத்தெடுத்துருங்க. அதுவும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர்றதுக்குள்ளே நம்ம சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதில் அதையும் கொஞ்சம் நல்லா கலர் மாறுது வர லைட் கலர் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயில் ஜவ்வரிசியை அதையும் எண்ணெய் விடாமல் வறுத்துக்காங்க. நெய் விடாமலே வறுத்துக்கலாம். அதுவும் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் சூடு வர வறுத்துக்கோங்க. ஒரு கடாயில் பால் ஊற்றிக்காங்க, பாதி பால் ஊற்றிக்காங்க. அது கொதிச்ச உடனே ஜவ்வரிசி அதில் கலந்து வேக விட்டுருங்க. அதை வேக விடுறப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் சேமியாவை வேக வைங்க. தண்ணி விட்டு வேக வைங்க. வேக வைக்கிச்சுட்டு சேமியா கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்காங்க, டேஸ்ட்டுக்காண்டி. சேமியா வெந்துட்டா என்னன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கையில் எடுத்து பார்க்க சொல்ல கொஞ்சம் அப்படி நசுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாச்சுன்னா அது வெந்தது அர்த்தம். இப்போ அது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான சீனியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் 200 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாதிரி கலந்துக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதை இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சை ரெண்டையுமே இது கூட சேர்ந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு லாஸ்ட்டில் மீதி பால் இருக்குல்ல, அதையும் ஊற்றி கலந்து விட்டுருவோம். பாயாசம் ரெடி. இந்த பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.